நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி, இயேசுவே ஸ்துதி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே மகிமை, இயேசுவே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உയർത്തുவோம். ഇത് இந்த നിമിഷം തിരുപ്പലിയെ നമ്മ പടയ്ക്കുമ്പോൾ இயேசுனுடைய திட்டம்படியாக நம்ம அவருடைய வாழ்க்கையில் நாம் மாற வேண்டிய அருளுக்கும் ஆசிரியக்காக நாம் வேண்டுவோம். இயேசுவிடம் நம் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இங்கே நாம் வாசித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களோடு சேர்த்து நம்ம ஒவ்வொருவருடையும் இதயங்களையும் சேர்த்து வைப்போம். அதே விதமாக நம்ம அவருடைய குடும்பங்களை சேர்த்து வைப்போம். இயேசு நமக்காக அருளாக ஆசிராக கொடுத்த நம்ம குடும்பம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த நிமிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, உன்னுடைய திட்டம்படியாக, உன்னுடைய திரு இஷ்டம்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நாம் மாறுவதற்காக உன்னுடைய திரு சரீரம் ரத்தம் இந்த திருப்பலியில் நல்கரண வழியாக என் இதயத்தில் வரும்போது என்னுடைய இதயம் உன்னுடைய இதயம் மாதிரியே மாற வேண்டிய அருளுக்கும் ஆசிரியக்காக நாம் வேண்டுவோம். அதே விதமாக இந்த திருப்பலியில் மிக சிறப்பாக நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் வாசித்த ஒவ்வொரு குடும்பங்களுடையும் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நம்மோடு பரிந்துரை கேட்டிருக்கும் ஒவ்வொருடையும் விண்ணப்பங்களுக்கு வேண்டி பரிந்துரை செய்து கொண்டு நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து நாம் கடவுளிடம் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உன்னுடைய திருநான் கடுகுவோம் என்று நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாதாக. நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இந்த திருப்பலியை நம்ம படைக்கும் போது இந்த நம்ம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கடவுளின் இதயம், அந்த இதயத்தில் யாரு கூடிக்கொண்டிருக்கிறேன்? என் சகோதரி சொல்லோட என்னுடைய இதயத்தில் இந்த அன்பு பாசம் இரக்கமா பேசுறதுக்கும் அவரோட அன்பு பரிவு காட்டுறதுக்கும் எனக்கு முடியுமா இல்லையா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என் சகோதரி இயேசுவோடு இணைந்து வாழும்போது எந்த அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறேன் என்று நாம் யோசிப்போம். இந்த நிமிடம் நம்ம அவருடைய பாவங்களை ஒப்படைத்து மன்னிப்புக்காக நாம் கடவுளிடம் பேசும்போது, மன்னிப்புக்காக நாம் கடவுளை ஒப்படைக்கும் போது நம் ஒவ்வொருடைய இதயத்தை மாற்றி கடவுளின் அன்பும் பாசமும் இரக்கம் நிறைந்த இதயம் சேர்த்து வைத்துக் கொண்டு, இயேசுவே உன்னுடைய திரு ரத்தத்தினாலே என்னையும் என் இதயத்தையும் கழுகுவோம் என்று ஜெபிப்போம். அது வழியாக
நான் நல்லொரு மனிதனாகி மாற வேண்டும், நான் இயேசுவாய் மாற வேண்டும், கிறிஸ்துவாய் மாறி கிறிஸ்துவை போல மற்றவர்களிடம் பேச வேண்டும், அவர்களிடம் அன்பு இரக்கம் பரிவு காட்ட வேண்டும். 2 கரங்களை உயர்த்தும். இயேசுவே, உன்னுடைய திரு ரத்தத்தினாலே என்னை கடுகி தூய்மைப்படுத்துவோம். பாடி ஜெபிப்போம். திருவிழாவில் நின்றொழுகும் திரு இரத்த துள்ளியாய் கழுவிடும் இன்று என்னை எந்தன் கர்த்தாவே. அனைவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி பாடுவோம். சேர்த்து வைப்போம். மறுபடியும் என் உறவுகளை நான் உறவுகளை பற்றி யோசிப்போம். என்னுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நான் அவரோடு அன்பு இரக்கம் பரிவெல்லாம் காட்டுகிறேன் என்று நாம் யோசிப்போம். எந்த அளவுக்கு என் கூட பிறந்தவர்களோடு நான் அன்பு இரக்கத்தை காட்டுகிறேன் என்று யோசிப்போம். இயேசுவே, ஒருவேளை ஒரு சில விஷயங்களுக்காக, ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக மற்றவங்க மீது பழி சார்த்தி அவர் மீது தண்டனை வாங்கி கொடுக்கும் விதமாக நான் அவரை திட்டியிருக்க, அவரோட மோசமான விதத்தில் பழகியிருக்க, இயேசுவே மன்னியும் என்று ஜெபிப்போம். இந்த நிமிடத்தில் இயேசுவை நடத்தியிருக்கிறதால் என்னை கடுகி நீ அந்த கல்வாரி மலையில் எனக்காக சிந்திர ரத்தத்தினுடைய அபிஷேகத்தினால இந்த நிமிடம் என்னுடைய உறவுகளை தூய்மைப்படுத்தி என் சகோதரிகளோடு நல்லுறவை ஏற்படுத்தி வாழ வேண்டிய அருளும் ஆசிரியரும் எனக்கு தருவோம் என்று பாடி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி. திருவிழாவில் நின்றொழுகும் திரு இரத்த துள்ளியாய் கழுவிடும் இன்று என்னை எந்தன் கர்த்தாவே. சேர்ந்து பாடுவோம். சேர்த்து வைத்துக்கொண்டு இயேசுவே, நீ எனக்கு தன்ற ஒவ்வொரு அருளும் ஆசீர்வதித்து நிமிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி கெட்ட விதமாக நான் ஒரு வேளை உன்னுடைய முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனால் இந்த நிமிடத்தில் அதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு எனக்கு நீ கொடுத்த ஒவ்வொரு அருளும் ஆசிரியரை பற்றியும் தெரிஞ்சு கொண்டு இயேசுவே உனக்கு நன்றி சொல்லி என்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்றி ஒரு நல்ல மனிதனாகி உன்னுடைய முன்னாடியே வர வேண்டிய அருளும் ஆசீர்வாதம் எனக்கு தருவோம் என்று ஜெபிப்போம். அது விதமாக எனக்கு நீ கொடுத்த சகோதரிகளோடு, அதே விதமாக நீ எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், பெற்றோர்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய வேலை, படிப்பு எல்லாம் நீ கொடுத்தது தான். ஆனால் என்னுடைய சுவார்த்தமான காரியங்களுக்காக, என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன், எல்லாத்திலும் பாவத்தை கலர்த்திட்டேன். இந்த நிமிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். இயேசுவே மன்னியும், என்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும். உன்னுடைய திரு ரத்தத்தினாலே கரங்களை உயர்த்தி இந்த மறுபடியும் நம்ம இதயத்தை ஒப்பு கொடுத்து இயேசுடைய இரக்கம் நம் இதயத்தில் வரலாம் என்ற ஆசையோடு நாம் சேர்த்து ஜெபிப்போம். சேர்ந்த கண்ணீரோடு திருவிழாவில் நின்றொழுகும் திரு இரத்த
இயேசுவே என்னை தொட்டு குணப்படுத்துவோம் என்று ஜெபித்துக்கொண்டு, இயேசுவே என்னை பாவத்தை மாற்றி என்னை நல்ல மனிதனாக்கும் என்ற ஜெபத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 தொடரணே, இயேசுவே என்னை குணப்படுத்தണമേ, இயேசுவே என்னை അനുഗ്രഹിക്കണമേ, ആശീർവദിക്കണമേ. ഹല്ലേലൂയ இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் வேண்டி பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கடவுள் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு அருளுக்கும் ஆசிரியருக்காக இந்த நிமிடத்தில் நன்றி இருந்த இதயத்தோடு நாம் கடவுளிடம் சேர்த்து வைப்போம். என்னுடைய பிறப்பு முதல் இந்த நாள் வரை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய படிப்பில், எல்லா இடத்திலும் கடவுள் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு அருளுக்கும் ஆசிரியருக்காக நன்றி சொல்லுவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்காக அருளுக்காக இந்த நிமிடம் இதயபூர்வமாக நான் நன்றி சொல்லி உங்களை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து வல்லமையோடு கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷமா நாம் சேர்ந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம்.
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகி ஆண்டவரே, உம் பெயரை அறிக்கையிடவும் உம்மை புகழ்வதில் பெருமை கொள்ளவும் எங்கள் என்று விஸ்தரித்து பிளவிடாதுள்ளத்துடன் நாங்களுமே வழிபட நீர் அன்பு செய்வது போல நாங்களும் மனிதர் அனைவரையும் அன்பு செய்வர்கள் தாரும். உம்மோடு நின்றும் வாழும் இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 18, 21 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, பலர் உலக சார்ந்த முறையில் பெருமை அடித்து கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஓர் அறிவிலியைப் போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிபரம்பினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வலாரும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை மீட்ட தெய்வம், நான் உந்தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை வழி
நான் உந்தன் பாதையில் என்றும் வெளிச்சமாய் உன்னை வழி நடத்தும் தெய்வம். பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. நான் உன்னை நேசிக்கும் தெய்வம், நான் உன்னை காத்திடும் தெய்வம். நான் உன்னை நேசிக்கும் தெய்வம், நான் உன்னை காத்திடும் தெய்வம். நான் உந்தன் காயங்கள் குணமாக்கும் தேவன், நலமாக்கும் நாயகன் நானே. நான் உந்தன் காயங்கள் குணமாக்கும் தேவன், நலமாக்கும் நாயகன் நானே. பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் இறைவனன்றோ. அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் என்றும் உன்னுடனே. நான் என்றும் உன்னுடனே. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே, இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும்
அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழைப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம் கம்மியாக இருக்கும் போல். யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிஜமா, உண்மையா? அப்படி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா, இன்னும் அதிகம் சந்தோஷமா, இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். அப்போ சந்தோஷம் வரும். எப்படி வரும்? சந்தோஷம் எப்படி வரும்? நம்ம இதயம் இயேசுவின் இதயம் மாறிடும்போது என்ன வரும்? சந்தோஷம் வரும். நம்ம இதயத்துக்கும் இயேசுவின் இதயத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம இதயம் இயேசுவினுடைய இதயம் நம்ம ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இயேசுவின் இதயம் இந்த நமக்கு ஒவ்வொருத்துக்குமாக தன் உயிரை கொடுத்து தன் இதயத்தின் கடைசி இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்த இதயம். நம்ம இதயம் நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஈடுபாடுகளுக்காக மற்றவங்களுடைய இதயத்தினுடைய இரத்தத்தை அப்படியே ஊற்றி கொண்டிருக்கும் இதயம், மற்றவங்களுடைய இதயத்தை முறைப்படுத்தி இதயம், அதுதான் நம்ம இதயம். சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதயத்தில் என்ன மாற்றம் வரணும்? நம்ம இதயம் எப்படி மாறணும்? இயேசுவினுடைய இதயம் மாதிரி மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்த விபிலியத்தில் நம்ம செல்வம் எங்கேயோ அங்கே தான் இல்லை, நம்ம முதலீடு எங்கேயோ அங்கே தான் நம்ம இதயம் இருக்குது. நம்ம இப்போ நம்ம இது எங்கே இருக்கிறேன்? இப்போ நம்ம இது எங்கே இருக்கிறேன்? என்னுடைய இதயம் எங்கே? இங்கே தான் இருக்கிறியா? உண்மையா? யோசிச்சு பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கூட இங்கே பாடுற, ஆடுற, இங்கே ஜெபம் சொல்கிறேன். ஆனாலும் உங்கள் இதை எங்கே போயிருக்கலாம்? ஒருவேளை மக்களுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்குது அங்கே போயிருக்கலாம். ஒரு சிலர் ஆஃபீஸ் வேலை இருக்குது அங்கே போயிருக்கலாம். ஒரு சிலர் வீட்டு வேலை இப்படியே முடித்து பாதியில் வச்சுட்டு வந்திருக்கிற அங்கே போயிருக்கலாம். வெயில் காய வச்ச ஆடை இருக்குது, அது எப்படியோ மழை வருமோ இல்லையோன்னு தெரியல, அங்கே போயிருக்கலாம். இல்லை? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் இதே மாதிரி கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நிறைய பிள்ளைகள், ஒரு எல்கேஜி கிளாஸ், யூகேஜி அந்த மாதிரி கிளாஸு. அப்போ கிளாஸு நல்லா உஷாராக போய்ட்டு இருக்கும்போது ஒரு பையன் பார்க்கும்போது, அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த கிரவுண்டில் பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன பாம்பு அப்படியே போகுது. பாம்பு போகும்போது இவனுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு, டீச்சர் அங்கே கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிற இவன் டைவெர்ட் ஆகி இந்த பக்கம் பார்த்து அந்த பாம்பு எப்படி போகுதுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தேன் பாம்பு அப்படியே போகுது, அப்படியே போகுது. கடைசி ஒரு பொத்துக்குள்ளே அப்படி உள்ளே நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்சு பாதிக்கு மேலே அப்படியே போயிட்டேன்.
கடைசி பாகம் மட்டும்தான் போனோம். அப்போ தான் டக்குன்னு டீச்சர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அவன் எங்கே பார்த்துட்டு இருக்கிற பாவம் எங்கேருந்து வர டீச்சர் கேட்டதுக்கு இனி வாலு கூட உள்ளே போகணும்னு பதில் கொடுத்த. நீ வாலு கூட உள்ளே போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இங்கே இருக்கும்போது கூட, நாம் இங்கே ஜெபிக்கும் போது கூட, நாம் இங்கே எல்லா காரியத்திலும் கலர்ந்து கொண்டிருக்கும் போது கூட நம்ம இது எங்கே போகுது? நம்ம ஒவ்வொருத்தையும் சின்ன சின்ன செல்வங்கள் இருக்குது. நாம் சேர்த்து வச்ச ஒரு சில செல்வங்கள் இருக்குது. ஒருவேளை நம்ம வீட்டு காரியங்கள், ஒருவேளை நம்முடைய வேலைகள், நேற்று சொன்ன மாதிரி படிப்பு, அது இது எல்லாமே இருக்குது அதில். ஆனால் நம்ம எங்கே இருக்கணும்? அதுதான் கேள்வி. இங்கே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரியே பாட்டு கொண்டிருக்கும்போது நான் பாட்டலோடு சேர்ந்து பாடுகிறேன், ஆடும்போது ஆடுகிறேன், கையடிக்க சொல்லும்போது கையடிக்கிறேன். ஆனாலும் இதயபூர்வமாக அந்த கை தட்டுறது, அந்த பாட்டு பாடும்போது தான் அது இதயத்திலிருந்து வரும். அதுதான் யதார்த்தமான உண்மையான ஆராதனா என்று தான் திரு நற்செய்தி சொல்லி வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சேர்த்து வைக்கிற இந்த செல்வத்துக்கு கூட தான் நாம் இருக்கிறோம். இனி நாமும் கூட யாருக்கும் இந்த செல்வம் இல்லைன்னா இந்த முதலீடு நம்ம கூட இருக்கிற இல்லையா? நாம் சேர்த்து வைக்கிற இந்த செல்வம் இல்லைன்னா ஒவ்வொரு காரியம், நம்ம வேலை, அது இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணமாக நம்ம படிப்பு எடுத்து பாருங்கள். படிப்புக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லா படித்தா என்ன கிடைக்கும்? நல்ல ரேங்கு கிடைக்கும் இல்லை? அதுக்கு மேலே நல்லா ஹை குவாலிட்டின்னு அனைவரும் சொல்லுவாங்க. அனைவரும் சொல்லுவாங்க நல்ல படித்த பிள்ளை. ஆனால் அதே படித்த பிள்ளைக்காக கஷ்டப்படும் இந்த அப்பா அம்மாவே இந்த படிப்பினாலே இப்போ படிக்க வச்சது யார்? அப்பா அம்மா. அந்த படிப்பு முடிஞ்ச பிறகு இப்போ என்ன ஆச்சு? அப்பா அம்மா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு சேர்ந்தவர் அல்ல. அப்பா அம்மாவா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கீழே தான் நிற்கிற. இந்த ஏழையாக இருந்த அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை படிக்க வச்சு, இப்போது நல்ல படிப்பு கிடைச்ச போது, அதுக்கு மேலே ராங்கு கிடைச்ச போது, இதுதான் என்னுடைய அப்பா என்று சொல்வதுக்கு இல்லை, விவசாயம் பண்ண அப்பாவை காட்டி, இது இந்த அந்த கிழிஞ்ச ஆடையை போட்டு வர அப்பாவை காட்டி இதுதான் என்னுடைய அப்பா என்று சொல்கிறதுக்கு கொஞ்சம் மோசமாக இல்லை, கொஞ்சம் மோசமாக தோணுது. இதுதான் படிப்பு பிரச்சனை. அப்போ அவர் அந்த அப்பா அம்மா அந்த இதயத்தை எங்கே வச்ச? மக்கள் அந்த குழந்தைகளுடைய படிப்பில் தான் வச்ச. அடுத்தது நம்ம ஜோலி வேலை எடுத்து பாருங்க. வேலைக்காக தான் இந்த படிப்பெல்லாம் படித்து மக்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த படிப்பெல்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல வேலையை கிடைச்சிருச்சு. அங்கேயும் இதே பிரச்சனை வருவார். ஒரு ஏழை கூலிக்காரனாக இருந்தவன் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவரை ஐஏஎஸ் ஆக்கிற, இல்லைன்னா ஒரு பெரிய டாக்டர் ஆக்கிற. இப்போ டாக்டர்கிட்ட யாரெல்லாம் வரும்? இல்லைன்னா பெரிய அதிகாரிகிட்ட யாரெல்லாம் வரும்? பெரிய பெரிய விஐபிஸ் தானே வரும். பெரிய பெரிய இந்த ஆளுகள் வரும்போது இந்த ஏழையான இந்த அப்பா அம்மாவை காட்டிட்டு இவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு முடியவில்லை. இந்த அப்பா அம்மா எங்கே இதயம் வச்ச? என்னுடைய மகன் மகள் படித்து நல்ல வேலையை கிடைக்கணும், அது வழி எனக்கு பெருமை கிடைக்கணும்னு நினைச்சான். இப்போது பெருமை கிடைச்ச போது இந்த அப்பா அம்மாவே பெரிய வழியிலே தள்ளிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறதா ஒவ்வொரு காரியம். இனி மூன்றாவதாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த படிப்பு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பணம் இல்லை, காசு வராதா? காசு வருமே இல்லையா? நல்ல வேலை இருந்தால் காசு வருமே இல்லையா? நல்ல படிப்பு இருந்தால் நல்ல காசு வருமே இல்லையா? வரும். இந்த காசு வரும்போது என்ன ஆகும்? இல்லை, நம்ம காசு வரும்போது முதல்ல சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் என்னாகும்? ஒரு பெரிய வீடு கட்டணும், நமக்கு ஒரு குடும்பம் வேணும், ஒரு காரு வேணும்,
அதோடு சேர்த்து இணைந்து வேண்ட எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும்போது நம்ம யோசிக்கிறது என்ன? என் சகோதரர்களை விட அதிகமாக எனக்கு பணம் வேணும், என்னுடைய கூட இருக்கிறவரே அதிகமாக எனக்கு பணம் வேணும். அதுதான் நம்ம யோசனை. அப்போ நான் படிக்கும்போது இல்லைன்னா இந்த அப்பா அம்மா இந்த மகனே இந்த வேலை கொடுத்து இந்த நல்ல பணத்தை சம்பாதிக்கும் போது அவர் என்ன யோசித்தேன்? இவன் படித்து என்னுடைய மகள் படித்து நல்ல வேலையை கெடுத்து நல்ல மாதிரி கிடைச்சா அவன் நல்லா எங்களை பார்ப்பாங்க. இப்போ என்ன நடக்க போகிறேன்? நல்ல வேலையை கெடுத்து நல்ல பெரிய வீட்டில் அவர் தங்கும்போது, பெரிய வீட்டில் அங்கே நல்ல உஷாராக நடக்கும்போது இந்த ஏழையான அப்பா அம்மாவை எங்கே கொண்டு போய் தள்ளுவேன்? அதுக்கு தான் இந்த முதியோர் இல்லம் திறந்து வச்சிருக்கிறேன். சரியா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் 100க்கான முதியோர் இல்லம் என்றது தான் கணக்கு சொல்கிறேன். அப்போ எத்தனை முதியோர் இல்லம் இருக்கும்? அதெல்லாம் நிறைந்து அங்கே ஆள் வரணும்னா இந்த மக்கள், இந்த அப்பா அம்மா கையில் எடுத்து வளர்த்தின குழந்தைகள் இந்த அப்பா அம்மாவை தட்டி கேட்டுறதுக்கும் அந்த தட்டி வீட்டுக்கு வெளியே அனுப்புறதுக்கும் உதாரணமாக தான் இந்த முதியோர் இல்லம் ஒவ்வொரு நாளும் ரெஜிஸ்டர் ஆகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு முதியோர் இல்லத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன், ஊழியம் செஞ்சுருந்தேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். கேரளாவில் அங்கே முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் 100 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சங்கடப்பட்ட ஒரே ஒரு விஷயம், என்னுடைய மகள் இங்கே கிட்டத்து வந்து ஒரு மணி நேரம் பேசினா கூட எனக்கு எது சங்கடம் இல்லை. ஃபாதர், நான் அவரை நல்லா படிக்க வச்சேன், நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன், நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணேன், அதுக்காக தான் ஜெபித்தேன். என்னுடைய 24 hours ப்ரேயர் அதுக்கு தான் நடத்தினது. ஆனால் அதெல்லாம் கிடைச்ச பிறகு இப்போது அவருக்கு நான் வேஸ்டாக மாறிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சங்கடம் என்னென்னா, ஒரு மணி நேரம் என்னுடைய மகள் வந்து கிட்டத்துக்கு வந்து என்னோடு சேர்ந்திருந்து இணைந்திருந்து ஒரு நான் சொல்கிற வார்த்தையை கேட்டா, என்னோடு சேர்ந்திருந்தா, என்னோட பேசணும், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் அங்கே இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலரெல்லாம் இந்த இறந்து போனால் கூட அந்த போடி ஏட்டு வாங்குறதுக்கு கூட வரமாட்டேன். நீங்கள் அப்படியே அடுக்கிடுங்க, எங்கேயோ அடுக்கிடுங்க, எனக்கு வேண்டாம், அங்கே வர்றதுக்கு டைம் இல்லை, முடியவும் இல்லை, அங்கே ஒரு சூழ்நிலையில் இல்லை. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பிறப்பு கொடுத்து இந்த அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு குட் பை சொல்கிறது கூட அவருக்கு நேரம் இல்லை. அவருடைய இதயம் எங்கே போச்சு? படிப்பு வரும்போது, அறிவு வரும்போது, இந்த ஞானத்தை கிடைக்கும்போது, வேலை கிடைக்கும்போது, இந்த வாழ்க்கையில் பெருமையும் பணமும் கிடைக்கும்போது நம்ம இதயம் எங்கே போகிறேன்? இதயத்தினுடைய ஒரு நல்ல சூழ்நிலை எங்கே போகிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் திரு நற்செய்தி நம்மை இப்படி ஞாபகப்படுத்துகிறேன். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 36வது இறை வார்த்தை. மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 36வது வசனம். மார்க்கு நற்செய்தி 8:36. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் இந்த உலகத்தை முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் அவன் தமதாக்க வேண்டிய பல காரியத்தையும் விட்டுட்டு, யார் அவன் தமதாக்கணும்? யார் அவன் கூட சேர்க்கணும்? அப்பா அம்மாவே, தன் கூட பிறந்தவரே, சகோதரர்களே, அவரை சேர்க்க வேண்டிய இடத்தில் அவன் சேர்க்கவில்லை. அவனுடைய இதயம் திறந்து பார்த்தா, ஒருவேளை நாம் யோசிச்சு பாருங்க, நம்ம இதயத்தை திறந்து பார்த்தா அதுக்கு உள்ள எண்ணெய் இருக்கு. யோசிச்சு பாருங்க, வீடு, காரு, பணம், அது இதெல்லாம் தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா எங்க? என்னுடைய கூட பிறந்தவர் எங்க? என்னுடைய இதயத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கீங்களா? இல்லையா? ஹல்லேலூயா,
இந்த உலகம் முழுவதும் நாம் தமதாக்கி கொண்டாலும் நம் இதயத்தை நாம் விட்டுட்டால், இதயத்தை நமக்கு தமதாக்க முடியலன்னா இந்த வாழ்வே போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எந்த விதமாக வாழ்கிறேன் என்றும் கடவுள் சொல்லி வச்சிருக்கிறேன். மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 12-13 நிறைய வார்த்தையை படிச்சுட்டுங்க. மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 12-13. மறுநாள் பெத்தனியாவை விட்டு ஆ அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஆ இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவில் இருந்து கண்டு ஆ அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். ஆ சென்ற பொழுது ஆ. இலைகளை தவிர வேற எதையும் அவர் காணவில்லை. ஆ ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்த அத்தி மரத்தை சபித்து கொண்டு போகிற எல்லாம் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதோடைய அந்த மரத்தினுடைய தப்பு என்ன, தவறு என்ன? அந்த இலையை பார்த்தால் அதில் நிறைய காய்கள் இருக்கிற மாதிரி தான் தோன்றும். இல்லைன்னா அந்த மாதிரி தோன்றும்படியாக மற்றவர்களுக்கு முன்னாடியே ஒரு டிஃபரன்ஸ் ஃபேஸ் இல்லை. நாம் இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடியே வர்ணவருக்கு காட்டி கொடுக்க ஒரு ஃபேஸ் இருக்கு, ஒரு முகம். ஆனால் நம்ம உண்மையான முகம் என்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு முன்னாடியே ஒரு மூஞ்சியை காட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது இன்னொரு முகத்தை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு சொல்றேன், பொய் முகத்தை காட்டி இந்த உலகத்தில் மற்றவங்களை ஏமாத்தாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் நம்ம இதயம் அவ்வளோ கேவலமாய் மாறிட்டு, அதனால தான் மற்றவங்களுக்கு முன்னாடி இந்த பொய்முகத்தை காட்டி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அது கடைசி வரைக்கும் போகவே போகாது. உண்மையான இதயம், உண்மையான முகம் தான் கடைசி வரைக்கும் நாம பார்ப்போம். அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு கடவுளுடைய ஆசி வழங்கப்படுறதுக்கு காரணமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு இதயம் நமக்கு கிடைக்கணும்னா, அந்த மாதிரி உண்மையான ஒரு முகத்தை நமக்கு கிடைக்கணும், நமக்கு உள்ளே யார் வரணும்? மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 29-30. மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 29-30 இறை வார்த்தையில் இயேசு என்ன சொல்கிறேன்? அதற்கு இயேசு, ஆ இஸ்ராயேலே கேள், ஆ நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் முதல் கட்டளை இல்லை? முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், ஆற்றலோடும் இல்லை? நம்ம முழுசாக நம்ம இயேசுவிடம் கொடுக்கும் போது தான், ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் போது தான் நம்ம இதயத்தில் யார் வரும்? நம்ம இதயத்தில் யார் வரும்? யாரு? ஆண்டவர் இயேசு வறுமை இல்லையா? வருவாரா? கண்டிப்பா, நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கை மட்டும் பத்தாது, நம்பிக்கை மட்டும் பத்தாது. இயேசு என்னுடைய இதயத்தில் வசிக்கணும்னா, இயேசு என்னிடத்தில் வரணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த இயேசுவை என் இதயத்தில் சேர்த்து வைத்து இயேசுவுக்கு இணைந்த விதமாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும்ல. இயேசு எந்த விதமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த? லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு என்ன சொல்கிறேன்? எந்த விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும்னு சொல்லிக் கொடுக்கிறேன். லூக்கா நற்செய்தி 6:36. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருக்கும் போலே, அந்த இரக்கத்தை காட்டினா போதும். என்னுடைய சகோதரி சகலோட அந்த இரக்கத்தை காட்டினா போதும், அவருடைய இரக்கத்தோட பேசினா போதும், அவருடைய அன்பு காட்டினா போதும், அன்போட பேசினா போதும், மீதி எல்லாம் உங்களுக்கு சேரும், மீதி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது முதல்ல இயேசு நம்ம இதயத்தில் வரணும். அந்த இயேசு வரும்போது தான் நமக்கு இயேசுவே மகிமைப்படுத்த முடியும், இயேசுவை ஆராதிக்க முடியும், உண்மையாக ஆராதிக்க முடியும். அந்த உண்மையான ஆராதனை வரும்போது உண்மையாக தான் மற்றவங்களிடம் நம்மை சேர்த்து வைக்க முடியும், மற்றவங்களோடு இணைந்து வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்கிறேன்? லூக்கா நற்செய்தி 6:45. ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. உள்ளத்தில் நிறைவில் நின்று வாய் பேசும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதயத்தில் இந்த மாதிரி வெறுப்பு, விரோதம், அகங்காரம் இதெல்லாம் நிறைந்திருந்தால் அதுதான் வெளியே வரும், அதுதான் வெளியே வரும். நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தமக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தாக மட்டும்தான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அதுக்கு மட்டும்தான் ஒருத்தரோட கூட்டு கூடுறேன், அதுக்கு மட்டும்தான் நண்பனாக்கி மாட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு உண்மையான நட்பை பற்றி நாம் அந்த கதையில் எங்கேயோ கேட்டிருக்கு. ஆனால் இப்போ எங்கே அந்த நட்பெங்க? நண்பனையும் என்னுடைய சந்தோஷத்துக்காக கொலை கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் கொடுத்தியாகும் என்ற சூழ்நிலையில் என்னுடைய இதயம் மாறியிட்டே. காரணம், என்னுடைய இதயத்தில் அந்த இயேசுவில்லை, இயேசுனுடைய பாசம் இல்லை, இயேசுனுடைய அன்பில்லை, இயேசுனுடைய பரிவில்லை, இரக்கமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிரியமான சகோதரி சகோதரிகளே, நம்முடைய இதயத்தை எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதம் மிக சிறப்பாக இயேசுனுடைய இதயத்தினுடைய மாதமாக நாம் கொண்டாடும் போது, நம் மிக சிறப்பாக ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய இதயம் இயேசுவுக்காக மாறணும், என்னுடைய இதயம் இயேசுவுடைய இதய மாதிரியே மாறணும். அப்போ தான் நம்ம உண்மையான ஒரு மனிதனாய் மாறும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 46வது வசனம். அதே மாதிரி உண்மையான ஒரு ஒருவரை நாம் பார்ப்போம். யார் இந்த பொண்ணு? லூக்கா நற்செய்தி 1:46. மரியா. மரியா என்ன சொல்கிறேன்? என் உள்ளம். அதுக்கு காரணம் என்ன? தூயாவியருடைய இதயத்தில் வந்து கொண்டு, தூயாவியருடைய இதயத்தில் நிறைந்த பிறகு, இயேசுடைய இதயத்தில் வந்த பிறகுதான். வாசிருங்க அந்த வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு தூயாவி தந்தையாகியவருடைய இதயத்தில் வரும்போது அந்த உண்மையான ஆராதனை வரும், உண்மையான மகிமைப்படுத்தல் வரும், உண்மையாக மற்றவங்களோட அன்பு, இரக்கம், பாசமெல்லாம் காட்ட முடியும், உண்மையாக உங்கள் சகோதரிகளோடு நேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிரிய சகோதரி சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழும்போது, கடைசி வரைக்கும் நாம் வாழும்போது நம் சகோதரி சகோதரர்கள் கொடுக்கும் அந்த பரிவும் இரக்கவும் பாசவும் தான் கடைசியில் ஞாபகத்தில் வைப்போம். அவர் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டோ ஃபாதர் இருக்கும்போது நிறைய பேர் அவருடைய இறந்த பிறகும் அவர் இருக்கும்போதும் கூட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஃபாதர்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசினா அந்த முகத்தை, அந்த சிரிப்பு மறக்க முடியவே முடியாது. நம்மை பற்றி எத்தனை பேர் இதே மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க? நான் எதுக்கு ஆண்டோ ஃபாதரை சொல்லிட்டீங்கன்னா, நம்ம கூட நடந்து, நம்ம கூட பேசி பழகி கடந்து போன ஒரு மனிதன் தான் உருவானவர்கள். அந்த கொரோனா காலத்தில் கூட எங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காரியம். அந்த கொரோனா காலத்தில் கூட அந்த பெரியலுக்கு எவ்வளோ பேர் வந்து தெரியுமா? கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், வெரி ஸ்ட்ரிக்டாக இருந்த காலம் தானே. வெரி ஸ்ட்ரிக்ட் நம்பர் தான் இந்த பெரியலுக்கு, இந்த செலிப்ரேஷனுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த காலத்தில் கூட, அந்த டைமில் கூட அந்த எத்தனை டைமு 2 நாள் அப்படியே காலையில் முதல் சாயந்தரம் வரைக்கும் இந்த
எங்களுடைய ப்ரொவின்ஷியல் ஹவுஸு திங்கி நிறைந்து திரளான மக்கள் கூட்டம் இந்த பைபிளில் சொல்லும் விதமாக திரளான மக்கள் கூட்டம் தான் அந்த இடத்துல பார்த்தது. காரணம் என்ன? ஒரு வாட்டி பார்த்தால், ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசினால் அவரை மறக்க முடியாது. காரணம் அந்த பேச்சு வந்தது இதயத்தில் இருந்து, அந்த வார்த்தை வந்தது, ஒவ்வொரு வார்த்தையும் வந்தது இதயத்தில் இருந்து. இந்த உலகத்தை பற்றி யோசனை இல்லாமல், இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக தன் வாழ்க்கையை கொடுக்காம, இந்த உலகத்தில் ஒரு காரியத்துக்காகவும் சுவார்த்தமான காரியங்களுக்காகவும் கொடுக்காம, இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை பற்றியும் யோசிக்காம, தன் முன்னாடி வரும் ஒவ்வொருத்தையும் அன்போட பாசமாய் அவரிடம் பேசி பழகி ஒரு நட்பனா, நல்ல ஒரு நண்பனா மற்றவங்களோட பேசி. இயேசு கடைசியாக நம்ம என்ன கூப்பிடுற, இந்த சீடர்களை என்ன கூப்பிடுற? நண்பன். நண்பன். அதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டுருந்தீங்க? அடிமை. முன்னாடி இருந்தவர் அடிமை. அந்த கூட கொண்டு ஒருவருத்தரையும் அடிமை மாதிரி இல்லைன்னா அந்த அந்த உறவு அவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை. இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு இந்த மனிதனாய் பிறந்து அந்த மனிதனோடு கூட நடந்து கூட பேசி பழகி அவனோட கூட உணவு சாப்பிட்டு கடைசி வரைக்கும் அவனோட கூட நடந்து பிறகு அவரை கூப்பிடுற நண்பன். என்னுடைய நண்பன், நீ என்னுடைய நண்பன், உனக்கு நான் இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், காரணம் நீ என்னுடைய நண்பன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம யோசிச்சு பாருங்க, என்னுடைய நட்பு அது எப்படி இருக்கும்? நல்ல நட்பு வரணும்னா நல்ல இதயம் வேணும். நல்ல இதயம் வேணும்னா அந்த இதயத்தில் இயேசு வசிக்கணும். இயேசு நம்ம இதயத்தில் வரணும்னா இயேசுவுக்காக என்னுடைய திறக்கணும். இயேசுவுக்கு திறந்து இயேசுவுக்கு இணைந்த விதமாக அந்த முதல் கட்டளையும்படியாக இரண்டாவது கட்டளையும்படியாக இயேசுவுக்காக பூர்ண இதயத்தோட மனதோட ஆத்மாவோட இயேசுவை நேசிக்கணும். இயேசுவின் இதயத்தில் சேர்த்து வைக்கணும். இந்த திருப்பலி தான் நான் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு நல்கரண ரூபம் வழியாக நம் இதயத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த வெறுப்பு விரோதம் எல்லாம் வச்சு எப்படி இந்த நல்கரண வழியாக இயேசுவை நம்ம இதயத்தில் சேர்த்து வைக்க முடியும்? இயேசுனுடைய அந்த சோபம் நம்ம இதயத்தில் வரணும்ல. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுனுடைய சோபம் என்னுடைய இதயத்தில் வரணும்ல. அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், ஒரு சில காரியங்களை சேர்த்து வைக்கணும், ஒரு சில காரியங்களுக்காக நான் சங்கடப்படணும், ஒரு சில காரியங்களுக்கு நான் சகனத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு சில துன்பங்கள் துயரங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு சில காரியங்கள் சகோதரி சகோதரர்களுக்காக கொடுக்கணும். அப்பதான் நாம் இயேசுவாய் மாறும். நாம் கிறிஸ்துவின் மகனாகி மகளாகி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா கிறிஸ்துவாய் மாறணும். சீடர்களாய் மட்டும் கடைசி வரைக்கும் போனா பற்றாது, மகனாய் மகளாய் கடைசி வரைக்கும் போனா பற்றாது, கிறிஸ்துவாய் நாம் மாறணும். அதுக்கு தான் நாம் இந்த ஜெபத்துக்கு வருது, கூட்டத்துக்கு வருது, இந்த திருப்பலி ஒப்படைக்கிறது, இதெல்லாம் அதுக்கு தான். நாம் கிறிஸ்துவாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகஸ்டின் இப்படி சொல்லுவாங்க, உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிடுங்க, அப்போ நீ யாருன்னு நான் சொல்லுவேன். உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு கிட்ட சொல்லிடுங்க, அப்போ நீ யாருன்னு நான் சொல்லிடுவாங்க. காரணம் நாம் யார்கிட்ட பழகுவோம், எவ்வளோ பழகுவோம், எப்படி பழகுவோம், கடைசி நாம் அதை மாறிடும். கடைசி நாம் அதாய் மாறிடும். அதுக்கு தானே நாம் ஓகே இப்போ சர்ச்சுக்கு போனவரே சரி நல்லவரன்னு சொல்லுவாங்க, கெட்ட இடத்துக்கு போனவரே இல்லைன்னா மது இடத்துக்கு போனவர் இல்லை டஸ்மாக்கு போனவரே கெட்டவர்னு சொல்லுவாங்க. காரணம் அங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுகள் வர்றாங்க, இங்கே இந்த மாதிரி ஆள் வர்றது நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் உண்மையாக யார் எங்கே இருக்கிறேன்னு இதயத்தை தோண்டி பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம இதயத்தை திறந்து பார்ப்போம். என்னுடைய இதயத்தில் யார் இருக்கிறேன்?
என் இதயத்தில் இயேசு இருக்கிறா இல்லையா? அந்த இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும். அந்த இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கணும். அந்த இயேசு மாதிரி நாம் மாறணும். காரணம், கடைசி வரைக்கும் தன் உயிரை கொடுத்து, தன் கடைசி இரத்தத்தையும் கொடுத்து விலையாய், அவனுடைய விலையாய் வாங்கினவர் தான் நாம் ஒவ்வொருவரும். அப்போ நாம் அவனாய் மாற வேண்டாமா? அப்போ நாம் இயேசுவாய் மாற வேண்டாமா? கண்டிப்பாக உண்மையாக நாம் மாறணும். இயேசுவாக மாறணும், இயேசுவாய் மாறணும். அதுதான் நம்ம வாழ்வினுடைய திட்டம், நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மிக சிறப்பாக இந்த இயேசுவின் இதயத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுறதுக்கு நாம் தயாராகும் போது நம்ம ஒவ்வொருடைய இதயத்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் இதயம் மாதிரி என்னுடைய இதயம் மாறுறதுக்காக நாம் முயற்சி பண்ணுவோம். நம்முடைய ஒரு சில அகங்காரம், வெறுப்பு, விரோதெல்லாம் மாற்றி மன்னிப்பு கொடுத்து நல்லொரு ஏற்படுத்தி நல்ல மகனாய் மகளாய் நாம் இயேசுவோடு சேர்ந்து இணைந்து நல்கர்ண வழியாக ஒவ்வொரு நாளும் என் இதயத்தில் வரும் இயேசுவை பற்றி கொண்ட இயேசுவின் மகனாய் நாம் மாறும்போது கடைசி அனைவரும் சொல்லுவாங்க, அதான் ஒரு மற்றொரு இயேசு இங்கே நிற்கிறேன், மற்றொரு இயேசு இங்கே நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். 2 கரங்களையும் மூடுவோம். நாம் ஜெபிப்போம். இயேசுவே, இந்த திருப்பலி வழியாக நான் உன்னை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய இதயத்தில் நீ வந்து வாசமாக்கணும். என்னுடைய வாழ்க்கை வழியாக என்னுடைய குடும்பத்தில் நீ வாசமாகணும். என்னுடைய சகோதரி சகோதரங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை வழியாக உன்னை பார்க்க முடியணும், உன்னை கேட்க முடியணும், உன்னோட பழக முடியணும். இயேசுவே, இந்த உலகத்தில் நான் வழியாக, இந்த மதர் தெரேசா சொன்ன மாதிரி, நான் வழியாக மற்றவங்களுக்கு நானே ஒரு மாடலாய், நானே ஒரு கிறிஸ்துவாய் மாறும் விதமாக இயேசுவே என்னிடம் மன்று வாழுவோம் என்று இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 2 கரங்களை உயர்த்தோம். இந்த ஆராதனையில் இயேசுவே, இந்த காணிக்கை பாடலோடு நாம் சேரும்போது, இந்த திருப்பலியில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு காணிக்கையாய் நம்மைத்தான் ஒப்படைக்கும் போது இயேசுவே, என்னுடைய குறைகளை, என்னுடைய குறைபாடுகள் நிறைய இருக்கு, அதெல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவே தூயாவினாலே நிறைத்து திரு ரத்தத்தினாலே கழுகி தூய்மைப்படுத்தி என்னை உன்னுடைய திருமகனாகி மகளாக்கி மாற்றுவோம் என்று ஜெபிப்போம். 2 கரங்களை உயர்த்தி நம்ம ஒருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்ம இதயத்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசு எனக்காய் கொடுத்த அந்த இதயம், என்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஒப்படைப்போம். மிக சிறப்பாக என்னுடைய சகோதரி ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் நான் பரிந்துரை செய்து ஜெபம் பண்ணுவோம். இந்த திருப்பலியில், திருப்பலி என்றது கடவுள் நமக்காக தந்தையாகிடம் செஞ்ச ஒரு பரிந்துரை, நமக்காக சேர்த்து வச்சொரு பரிந்துரை, உயிரை கொடுத்து ஒப்படைத்தொரு பலி. இதோ இந்த நிமிடத்தில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் என்று ஜெபிப்போம். இதோ இந்த நிமிடத்தில் நான் என்னுடைய பலியை கொடுக்கிறோம் என்று ஜெபிப்போம். பலியாயின் நம் வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டு நாம் ஜெபிப்போம். நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நிமிடத்தில் இந்த காணிக்கை பாடலோடு சேர்ந்து நம்மை ஒவ்வொருவரையும் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா இயேசுவே என்னை தொடரும், இயேசுவே இதயத்தில் வரணும் என்ற ஆசையோடு, இயேசுவின் இதயம் மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னுள் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நானல்ல, என்னுள்
வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். சகோதர சகோதரர்களை நாம் அனைவரும் அப்படிக்குமே திருப்பி எல்லாம் வல்ல தந்தைகிறவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் வெளிப்பிரளவாகமங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் கண் நோக்கியர்களும் எல்லா வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமது அருளை நிறைவாக பொழிந்த எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் நேர்ப்புக்குரிய செயலுமாகும். ஆகவே தூதர் அதிதூதரோடும் தூதர் அனைவரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி பெறுவோம் மற்ற வானக சேனையில் அணிகள் அனைவரோடும் சேர்ந்த நாங்கள் வந்து மகிமை புகழ்ந்து பாடுவதாவது. கரங்களை தட்டி அனைவரும் சேர்ந்து கலந்து பாடுவோம். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. முழங்கால் படியிட்டு கரங்களை குவித்தாம், கரங்களை திறந்து நாம் இங்கே பார்ப்போம். இதோ இந்த அப்பமும் திராட்சாரசமும் இயேசுவினுடைய சரீர ரத்தமாய் மாறும் நிமிடங்கள். இதோடு சேர்த்து இந்த அப்பத்தோடும் திராட்சாரசத்தோடும் சேர்த்து நம்ம ஒவ்வொருடையும் தேயத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்ம ஒவ்வொருடையும் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், நம்ம குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இந்த நிமிடம் இந்த திருச்சரி ரத்தமாய் இந்த அப்பம் திராட்சாரசம் மாறும்போது அதே விதமாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், என்னுடைய வாழ்க்கையின் ஆசி வழங்கப்படணும். என்னுடைய இதயம் உன்னுடைய இதயம் மாதிரி மாறணும். பக்தி பூர்வமாக இந்த நிமிடங்களில் நாம் இந்த பலியில் கலருவோம். வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து எங்கள் காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகி அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடிதம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமந்தின் ஒழிய புரிய தகுந்த ஆணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லையோ 14 எங்கள் ஆயர் தோமஸ் அக்வீனாஸ், எங்கள் ஆயர் அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைபாடு செய்திருளும். உயர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்பஸ்தோலர், இந்த உலகில் உமக்கு குந்தராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ்ச்சியும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பெருங்க
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் புஸ்தலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய அன்பார்ந்த இரக்கமார்ந்த இதயத்தோட ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களே போக்குகின்றவர். செம்மறியின் விருந்த கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திரு ரத்தம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, திவ்ய நற்கருணை திருவிருந்தின் நேரம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கலாம். மற்ற மதத்தையோ சபையையோ சார்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா அமர்ந்த இடத்திலேயே நம்பிக்கையில் இதயத்தில் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்களாக ஜெபித்துக் கொண்டிருங்கள். அவர்கள் திவ்ய நற்கருணை வாங்க வரக்கூடாது என்பதை என்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே இன்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே. துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா. நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இதோ திவ்ய நல்கரண வழியாக இயேசு என் இதயத்தில் வந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய இதயம் இயேசுவுக்காக திறந்து கொடுத்து இயேசுவின் இதயத்தில் சேர்த்து வச்சு தான் நான் இருக்கிறேன். இனிமே நானல்ல, இயேசு என் இதயத்தில் வாழணும். இயேசு நான் வழியாக மற்றவங்களுக்கு வெளிப்படணும். காரணம், திவ்ய நல்கரண வழியாக அவன் என் இதயத்தில் இப்போ கூட்டிக்கொள்கிறேன். இந்த நிமிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த இயேசுவுக்கு இணைந்த விதமாக, இயேசுவுக்கு சேர்ந்த விதமாக வாழ வேண்டிய அருளும் ஆசீரும் இந்த நிமிடத்தில் நாம் இயேசுவிடம் வேண்டுவோம். தூயாவி நம்மை மனிதர்த்த வேண்டும் விதமாக, இயேசு நம்மை இதயத்தில் குடிகொள்ளும் விதமாக நாம் மாறணும். இரண்டு கரங்களையும் உயர்த்தி இந்த நிமிடத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் வேண்டுவோம். இயேசுவே, நீ என் இதயத்தில் வாழணும், நீ இதயத்தில் குடிகொள்ளணும், நீ என் வாழ்க்கை வழியாக மற்றவங்கள் இறங்கி அவர் வாழ்க்கையிலேக்கு சேரணும். மற்றவங்களுக்கு உன்னுடைய அன்பு, பரிவு, இரக்கம் எல்லாத்தையும் காட்டும் விதமாக
என்னுடைய வாழ்க்கையில் நீ நானாய் மாறணும். இயேசுவே, என் இதயத்தில் வந்து வசிப்போம். 2 கரங்களும் உயர்த்தி இந்த அருளுக்காக வேண்டிக் கொண்டு நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் இதயத்திലേക്ക് ഇറങ്ങി വരണമേ. യേശുവേ, 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 ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. യേശുവേ, യേശുവേ, ആരാധന, യേശുവേ ആരാധന. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. യേശുവേ, ഇറങ്ങി വരണമേ. യേശുവിനെ തൊടണമേ. യേശുവിനെ തൊടണമേ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. എഴുന്നേറ്റ് നിൽപ്പോ. ஜெபிப்போமாக. இறைவா, உமது வார்த்தையின் ஒளியில் எங்களுக்கு நல்வழி காற்று. உமது உணவால் எங்களுக்கு வாழ்வளித்திரு. கொடைகளில் நாங்கள் எப்போதும் பெருமை கொள்ளப்போம். அதற்கு இருப்பு வாழ்வோம் என்றும் எங்கள் கருள்வீராக. உம்மோடு நின்று வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லறிவன் தந்தை மகன் தூயாவிங்க கூடியிருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருட்திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருட்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருட்திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருட்திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அனைவரும் வலதுகரம் உயர்த்துவோ. இந்த திருப்பலி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்து கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுவோம். முக்கியமான இந்த இங்கே கடந்து வந்த அனைத்து மக்கள மேலும் நம்ம அனைத்து விண்ணப்ப கருத்துக்கள மேலும் திருப்பலி வழியாக ஆண்டவர் கொடுக்கும் அனைத்து கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா.